வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். சார், பாலிடெக்னிக் காலேஜில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்கு போல. மாணவர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம். என்ன சார் பஞ்சாயத்து, எதுக்காக சார் அதிருப்தியில் இருக்காங்க? சொல்கிறேன். எந்த காலேஜில் படித்த? ஆனால் அந்த காலேஜ் ப்ரொமோட் பண்ணக்கூடாது சார். சரி, ஏதோ ஒரு காலேஜில் படித்தேன். எந்த ஊரில் படித்த? திருநெல்வேலி சார். இந்த பைத்தியக்கார ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஐஏஎஸில் அது போன்ற ஒரு பைத்தியத்தை பற்றி தான் இப்போது நாம் பேச இருக்கிறோம். படித்த கல்லூரியில் உனக்கு தெரியும், அந்த பசங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இல்லையா? அந்த திருநெல்வேலி மாவட்டம் நல்ல காலேஜாக ஓரளவுக்கு? இல்லை சார். சரி, இப்போ அந்த கல்லூரியில் அங்கே படிக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஆங்கில அறிவு எந்த அளவுக்கு இருக்கும்? பெருசாலாம் இருக்காது சார். அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே சொல்கிறேன் நான். இல்லை, பெருசாலாம் இருக்காது. வேறு பக்கத்து மாவட்டம் சிவகங்கை, தூத்துக்குடி? இல்லை சார். பாலிடெக்னிக்கில் யார் படிப்பா நார்மலாக? +1 +2 கூட வேணாம், அதுக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறோம், இதுனா ஏதோ டிப்ளமாவை முடிச்சுட்டு ஏதோ வேலைக்கு போவான் அப்படின்றவங்க தான் படிப்பாங்க. இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று ஒரு பயிற்சியை கட்டாயமாக்கி 9 மணி நேரம் வகுப்படுத்தா இந்த பசங்களுக்கு இது எந்த வகையில் பயனை தரும்? புரியல. திறன் மேம்பாட்டு பயிற்சி மட்டும் 9 மணி நேரம் எடுக்கிறாங்களா? அது மட்டும் எடுக்கலாமே சார். நம்மளுக்கு டைம் 8 hours தானே, வேலையும் 8 hours தான். மெயின் படிப்பை நிறுத்திட்டு இதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மாதத்தில் ஒரு நாள் எடுக்கிறாங்களா எப்படி சார்? சர்க்குலரை படிக்கிறேன். லைஃப் ஸ்கில்ஸ் மாஸ்டரி த்ரூ எமோஷனல் கோஷன்ட் 2 full week செஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து 2 முழு வாரங்கள். டெக்னிக்கல் எஜுகேஷன் கமிஷனர் இந்த பாலிடெக்னிக் பிரின்சிபல்ஸ்க்கெல்லாம் எழுதின லெட்டரை படிக்கிறேன். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இஸ் இனிஷியேட்டிங் a 2-week credit program on life skills mastery through EQ. EQனா எமோஷனல் கோஷன்ட். என்னன்னு புரியுதா? சொல்லு. புரியல சார். For polytechnic students in Tamil Nadu, the initiative is dedicated to shaping the future of our students, focusing on building emotional intelligence quotient through comprehensive competence building within bracket knowledge, skills and attitude, and character building training programs. The program aims to nurture strong, capable and well-rounded youth with deep competence and an unshakable attitude. புரியுதா? புரியுது சார். The session is not an information sharing session or a typical motivational talk. It is a life skill learning experience done in a virtual setup connecting all planned students, involving concept learning, deep self-reflection, inner insight exercises, guided group discussions, real-life application activities, reflective journaling and purposeful home assignments. Hence, the expectation from all participants will be highly demanding in nature to make the virtual sessions more effective. There are 2 assessment components, learning discipline assessment and concept mastery assessments. Equal weightage is given to both classroom behavior and knowledge mastery, as one cannot exist without the other. எல்லாம் போட்டுட்டு first batch for final year students without arrears is scheduled from 24/11/2025 to 5/12/2025. Students and staff must assemble sharp at 8:30 a.m. for check-in. Session will end at 6 p.m. போட்டுட்டு இதுக்கு ஒரு 50 ரூபாய் மெட்டீரியலுக்காக செலவாகுது. இதை இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரே கொடுத்துடணும் அப்படின்னு போட்டுட்டு சிலபஸ்லாம் என்னென்னன்றதை போட்டிருக்காங்க, எப்படி நடத்தணுன்றதை போட்டிருக்காங்க. ஷெட்யூல் எவ்ரிடே மார்னிங் ட்ரைனிங் ஆஃப் 1 லைஃப் ஸ்கில் 4.5 hours, எவ்ரிடே ஆஃப்டர்நூன் ஆக்டிவிட்டி டிஸ்கஷன் ஆஃப் த சேம். இதெல்லாம் போட்டுட்டு அட்டண்டன்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரூல்ஸு என்னென்னா, 1/2 மணி நேரம் லஞ்சை தவிர வேறு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. நோ ஸ்டூடெண்ட் ஷால் பி அலவுட் டு கோ அவுட் ஃபார் எனி பர்பஸஸ் சச் அஸ் பேயிங் காலேஜ் ஃபீஸ் இன் தி ஆஃபீஸ், மீட்டிங் ஹையர் அத்தாரிட்டி இன் தியர் ஆஃபீஸ், டேக்கிங் மணி ஃப்ரம் ATM, etc. Any such things shall happen before or after the class or during lunch time, which has a window of 30 minutes. All students must be seated through a count of 1 to 10. அண்டு ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காரக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 24 முதல் இந்த பயிற்சி வகுப்பு தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பு 24, 25, 26 இந்த வாரம் முழுக்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஃபைனல் இயர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு நாளைக்கு என்ன ஒரு எக்ஸாம் தானே இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல், நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும். 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாமை 23ஆம் தேதி நடத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்கில். நடத்திட்டு நேற்று கிளாஸ் முடிஞ்சிச்சா, அப்புறம் சொல்கிறாங்க டியூரேஷன், டோட்டல் டியூரேஷன் 9 hours இன்க்ளூடிங் லஞ்ச் பிரேக். அசம்பிள் அட் 8:30 a.m. லேட் அட்டெண்டன்ஸ் வில் பி மார்க்ட் அண்ட் திஸ் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் லேர்னிங் டிசிப்ளின் அசஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு 30 minutes மொதல் நாள் கொடுத்த அசைன்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கணும். செஷன் வில் ஸ்டார்ட் அட் 9 a.m. மார்னிங் செஷன் 9 to
1:30, லஞ்ச் பிரேக் 1:30 to 2, ஆஃப்டர்நூன் செஷன் 2 to 6 PM. இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் 6 மணிக்கு விட்டால் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவாங்க? பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கும் இல்லையா? இதில் இப்படி திறனை வளர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பேசிக்காக இந்த படிப்பு எதுக்குன்னா எமோஷ்னலாக உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, பில்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி. எங்கள் ஆக்சுவலி காலேஜ்லேயும் இது இருந்திருக்கு. நிறையா வந்து வெளியே சீஃப் கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்து கல்வியை தாண்டி இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி தருவாங்க. அதுதான் இது. பட் 2 வாரத்துக்குள்ளே ஒரு கோர்ஸை போல் இதை முடித்தா அது அவங்களுக்கு மேலும் ஒரு மன உளைச்சலை தான் சார் உண்டு பண்ணும். அதில் மிகப்பெரிய அளவில் திறனை கற்றுக்கொள்வதற்கு இது உதவுமான்னு தெரில. மாலதி, நீங்கள் இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. வாரத்தில் எத்தனை கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி? 2-3 கெஸ்ட் வருவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க, அப்படி தான் சார் இருக்கும். இதே இந்த 2-3 கெஸ்ட்டு பேசுகிறத 10 நாள் அல்லது 15 நாள், 2 வீக்ஸ் தானே சொல்லியிருந்தேன். ஆமாம் சார். 15 நாள் கண்டினியூஸாக நீங்கள் 9 hours இதை கற்றுக்கணும்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த வயசில்? அதை கற்றுக்க முடியாது. மன உளைச்சலை ஏற்படுத்தும், சோர்வாக்கிடுவோம், டயர்டாயிடுவோம். திறனை கற்றுக்கணும் அப்படின்றத காட்டியும் ஆறாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு தான் சார் வரும். ரைட்டா? நீங்கள் கல்லூரி படிக்கிறீங்க, +2 முடிச்சுட்டு படிக்கிறீங்க. உங்களோட சின்ன பசங்க பாலிடெக்னிக்கில் இருக்காங்க, 10th முடிச்சுட்டு போகிறவங்க. அவங்கள 9 மணி நேரம் உட்கார வச்சு அது எனக்கு சிக்கல் இல்லை, கற்கிற வயசு கற்றுக்குங்கன்னு கூட நான் சொல்லுவேன். எல்லா கிளாஸையும் ஆங்கிலத்தில் எடுத்தால் திருநெல்வேலி பாலிடெக்னிக்கில் இருக்கிற பையன் எப்படிப்பா புரிஞ்சுப்பான்? ஆன்லைன் கிளாஸ்ப்பா. 16 வயசு பையனுக்கு 9 மணி நேரம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா அதுவும் இந்த தலைமுறை உட்காந்து கற்றுக்குவாங்களா? மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை படிக்கிறோம். ஒன்றாச்சா? யார் இதை எடுக்கிறா? இவ்வளோ ஆர்வமாக மாணவர்கள் வந்து திறன்களை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதோட நோக்கம் என்ன? யார் சார் எடுக்கிறா? இதை ஒரு தனியார் நிறுவனம் எடுக்குது. யார் இந்த தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது? இந்த தனியார் நிறுவனம் தமிழகம் முழுக்க இந்த வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்ற முடிவை யார் செய்தது என்பது இந்த ஐஏஎஸ்ல ஒரு பைத்தியன்னு சொன்னேன்ல, கமிஷனர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கக்கூடிய இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் என்பவர் தான் இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கார். கன்சல்டன்சின்னு நம்ம இங்கே அடிக்கடி பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா சார்? அப்படி இருக்குமோ எனக்கு உறுதியாக தகவல் தெரியாததுனால் நான் அந்த குற்றச்சாட்டை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. தம்பி 24 கிளாஸ் முடிச்சிருச்சு. மறுநாள் இவங்களுக்குலாம் அசைன்மெண்ட். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லு. என்ன கற்றுக்கிட்டுன்னு எழுதிட்டு வரணுமா சார்? தட் இஸ் ஃபேர், அது தவறு இல்லை. இதை நடத்துகிறாங்கல்ல இன்ஸ்டியூட்டில், இவங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். திறன் சூப்பராக வளர்ந்துரும் சார். இல்லை பிஸ்னஸ் மாடல் மாதிரி தெரியுது சார். யோசிச்சு பாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப லேட்டாக தான் மாலதி இந்த இன்ஸ்டாகிராமு பிஸ்னஸ்ன்றதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். நான் நம்ம ஏதோ கருத்து பதிவு பண்ணுறேன், கீழே வந்து 4 பேர் திட்டுவாங்க, இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாவில் நான் இல்லை, அதனால எனக்கு தெரியாது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இதை வச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பிராண்டு பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றதை வச்சு தட் இஸ் அ பிஸ்னஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போது தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அத்தனை பாலிடெக்னிக் மாணவர்களும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது பெரும் வியாபாரமாக இல்லையா? ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை படிக்கிறேன். ஹோம்ஒர்க் டே 1, ஸ்டாஃப் டு செக் தி கம்ப்ளீஷன் பிட்வீன் 8:30 AM and 9 டுமாரோ, தட் இஸ் டுடே. நேரம் செக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கனெக்ட் வித் ஜெயா பாபு, ஹேண்டில் பெடல் வித் ஜெயா பாபு, வித்தின் ப்ராக்கெட் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலுக்கு வேறு சப்ஸ்கிரிப்ஷனா. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்குறான், பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்றுறாங்க தெரியுதா? அப்போ தனியார் நிறுவனத்துக்கு இன்னசென்ட் திவ்யா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஐஏஎஸ் அதிகாரிகள், எனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் கேட்டேன், அவங்ககிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டேன். 1ஆம் நம்பர் பைத்தியம் சார், இது யார் சொன்னாலும் கேட்காதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அந்த அசைன்மெண்ட் தொடர்பாக விஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இன்னும் 15, 25, 40 வருடங்களில் உலகத்தோட பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்ல விரும்புகிறீர்கள்னு அந்த பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு அசைன்மெண்ட். இது முழுக்க இந்த வகுப்புகள் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன. சென்னையில் பத்மா சேஷாதிரியில் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவான். அட்லீஸ்ட் இங்கே என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிஞ்சுக்குவான். இவன் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறான், இன்னுமே நிதிஷோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இங்கே கல்லூரியில் படிப்பே ஆங்கிலம் படித்தாலும் முழுக்க இப்போ ஒரு ஹிந்து நாலேஜை எடுத்து முழுமையாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி 9 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் அந்த கிராமத்தில் நீயாவது பட்டப்படிப்பு படிச்சிருக்க, 16 வயசில் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் உட்காந்துருக்கிற பையனுக்கு என்னப்பா புரியும்? நேர விரயம், டார்ச்சர் மாலதி. இது நேர விரயன்றதெல்லாம் விடுங்க, டார்ச்சர் இல்லையா அது? ஏமா அடிக்கக்கூடாதுன்றாங்கம்மா குழந்தைங்கள இப்பெல்லாம் ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. இது 9 மணி நேரம் உட்காரக்கூடாது, நீ வெளியில் போகக்கூடாது.
1/2 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கை தவிர வேறு எங்கேயுமே நீ போகக்கூடாது. இன்னொன்று, சாதாரண வகுப்புகள் இல்லாத ஒரு பீரியட் முடிஞ்சு இன்னொரு பீரியடில் ஒரு பிரேக் இருக்கும், பசங்க ஏதாவது இது பண்ணிட்டு 9 மணி நேரம் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டுனா இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க, இது அதுன்னு இங்கிலீஷில் பேசுவாங்க, அதுவும் புரியாது. ஃபோன் இருந்தால் கூட கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க, ஃபோனும் இல்லை. எந்த பைத்தியக்காரனாவது இதை செய்வானாங்க? ஒரு பதவி இருக்குன்னா அந்த பதவிக்கு நிபுணத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நியமனங்களை செய்வார்கள். இந்த பதவி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிலாம் இதுக்கு கீழே வரும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சால போடுவாங்க. அதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிருப்பாங்களா அவங்கள போடுவாங்க. இந்த அம்மா மீன்வளத்துறை படிச்சிருக்கு, ஃபிஷரிஸு, இவங்கள தூக்கி ஏன் இங்கே போட்டணும்? என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி பைத்திய அதிகாரிகள்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் தூக்கி விளங்காத டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அங்கே போட்டால் அது அந்த டிபார்ட்மெண்ட்டை காலி பண்ணி விட்ருவாங்க. இப்போ அந்த மாணவர்கள் எப்படி உணர்றாங்க? ஒரு நாள் கிளாஸ் ஏமா கதறிக்கிட்டு ஃபோன் பண்ணி தானே இந்த சப்ஜெக்ட் என்னோட கவனத்துக்கே வந்துச்சு. இல்லை நான் ஏன் பாலிடெக்னிக் பக்கிட்டு போகிறேன், தொழில்நுட்ப கல்விக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பல இடங்கள்ல இருந்து தகவல். இந்த சிலபஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே அசைன்மெண்ட்டை ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு, வேர்டு ஃபைலாக கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட். கனெக்ட் வித் ஜெயா பாபு. நானும் கனெக்ட் பண்ணுறதுக்காக போனேன் இன்ஸ்டாவுக்கு. பார்த்தா இந்த மோட்டிவேஷன் லெக்சரு, நம்ம மைக்கை பிடிச்சி நீ இப்படி பேசுறது அப்படி பேசுறது. யார் உன்னை தேர்ந்தெடுத்தது முதல்ல? சரி, இந்த பயிற்சியை இந்த ஜெயா பாபு இலவசமாக செய்வாரா? கவர்மெண்ட்டில் ஒரு பில்லை போட்டிருப்பாங்களா சார்? பெரிய அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க திறன் மேம்பாட்டை சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த கெஸ்ட்டை யார் முடிவு பண்ணுறது? பல லட்சம் கெஸ்ட்டுகள் இருப்பாங்க. ஸோ அவங்கள சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை முடிவு பண்ணுறீங்க? அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது, லெட்டர்ஸ் வாங்குறது, அது மாதிரி ஏதாவது வச்சு அப்படியே தானே சார் தேர்ந்தெடுக்கணும்? இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், நான் நிதிஷ் எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால சரி வாப்பா வேலை இல்லாமல் இருக்காரு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சர் ஆக்கிட்டா கிட்டத்தட்ட அப்படி தான்மா இருக்குது. இந்த அம்மாவோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் போய் பார்த்தா நல்லா வியூஸ் போயிருக்கா சார்? அதாவது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஃபாலோவர்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல சார், அன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டே. 22,000 ஃபாலோவர்ஸ். இந்த 22,000 நேற்று எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொன்னதுனால வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் 22,000 சார், அது நல்ல நம்பர் சார். அப்படியா? நானே 15,000 தான் சார் இருக்கேன். இப்போ அப்படியே இன்ஸ்டா ஹேண்டில் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லணுன்றீங்க நீங்கள்? பின் பண்ணிடலாம் சார். ஸோ இன்னசென்ட் திவ்யாவுக்கு பதிலாக அரகண்ட் திவ்யான்ட்டு இந்த அம்மாவுக்கு பேர் மாற்றி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கதறாங்க. இப்படி ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது பார்த்தியா? எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. ஒரு பாலிடெக்னிக் விடாமல் அத்தனை பாலிடெக்னிக்லையும் ஏங்க எதுக்குங்க இந்த பசங்க உட்கார மாட்டாங்க? இன்னொன்று வாத்தியாரங்களுக்கு பாவமாக இருக்குது. நம்ம கிளாஸ் எடுக்கிறதையே பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க, சார் போதும் சார்ன்றாங்க. இவங்களை 9 மணி அவங்களுக்கு தெரியலப்பா, சின்ன பசங்க பாவமாக இருக்கும்லப்பா. என்னென்னா நீ ஆன்லைன்லேருந்து அங்கே மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அப்லோடு பண்ணணும், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டு எல்லாத்தையும் அட்டெண்டன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மார்க் ரேங்கிங் கிரேடிங் பண்ணணும். எப்படிப்பா திறன் மேம்படும் 2 வாரத்தில்? சார் வாரத்தில் 2 மணி நேரம் 2 கிளாஸாக வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை பிடிக்கிறவங்க அதை பின்தொடர்ந்து போய் கற்றுப்பாங்க. கைக்குள்ளே உலகம் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணி கற்றுக்க போகிறாங்க. எதுக்கு இவ்வளோ போட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? சார் மியூசியம் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான், அதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022 1 கோடிக்கு அதை கட்டிட்டு அவர் தான் திறந்து வச்சார். இன்றைக்கி அதை மூட இருக்காங்களா சார்? என்ன சார் காரணம்? இதே போல் ஒரு திமிர் பிடித்த அதிகாரி தான் காரணம், வேறு யாரும் அல்ல. தம்பி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது நடக்காது. மாற்றுத்திறனாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கஃபே இது. திறன் குறைபாடு உடையவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து அவர்களை ஒரு தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. நல்லா தானே சார் இருக்குது கேட்குறதுக்கு. இதை ஒரு தொழிலதிபர் ஃபண்டு பண்ணுறாரு. இதில் ஒன்றும் பெருசாக வருமானம் கொட்டிடாது, ஓகே. பட் இதை செய்யணும் அப்படின்றதுக்காக சப்சிடிலாம் கொடுத்து தனியார் நிறைய பேர் உதவி பண்ணி இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு அரசு வளாகத்தில் இருக்கிறது, சேப்பாக்கத்தில். இதை கருணாநிதி சிந்தனையில் இது உதித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார். 22 இப்போது தான் அதை திறந்து வைத்து செயல்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் போய் இது ஒரு பிரமாதமான இனிஷியேட்டிவ், எனக்கு போய் பார்த்து இவங்கெல்லாம் வேலை செய்த பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு புகைப்படங்களையும் கனிமொழி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். அங்கே அந்த மாற்றுத்திறனாளிகள் துறைக்கான இயக்குனர் லக்ஷ்மி என்ற ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருக்கிறார். அவருக்கு ரூம் சின்னதாக இருக்குன்ட்டு இந்த கஃபேவை இடிக்கிறாங்க. இடிச்சிட்டாங்களா? இடிக்க போகிறாங்களா சார்? இன்னோட காலி பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இதை ரொம்ப வருத்தத்தோடு பதிவிட்டு நம்ம எத்தனை பேரும் குரல் கொடுக்கணுன்ட்டு
எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். எனக்கு நம்பலை நான். இவருன்னா ஆர்கே சிஎம் திறந்து வச்சதுன்றாரு. சிஎம் திறந்து வச்சதை மூடுறதுக்கு எந்த அதிகாரிக்கு துணிச்சல் வரும்ன்ட்டு நான் அப்பாவியாக நினச்சிக்கிட்டேன். நான் ஆர்கே எதுவும் உருட்டுறாரா அப்படின்றதுக்காக நான் போய் கூகுளில் தேடி பார்த்தேன். சிஎம் இனாகுரேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையாப்பா? அது அந்த குறைபாடு இருக்கவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். கரெக்டாக நல்லா இருக்கிறோம், நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதோ முடிஞ்ச உதவியை செய்யணும். நம்ம அவங்களுக்கு கை காலெலாம் கொடுத்து உதவ முடியாது இல்லையா? பட் வசதி செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த அடிப்படையில் தான் நல்ல எண்ணத்தில் குறிப்பாக கனிமொழி அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் விவகாரத்தில் பெரும் கவனம் செலுத்துபவர். முதல்வரையும் நம்ம குறைத்து சொல்ல முடியாது. நல்ல ஸ்கீம்னு சொல்லிட்டு தானே இது போய் அவரே போய் திறந்து வைக்கிறாரு. ஒரு சிஎம் என்ன ஒரு கடையை திறந்து வைக்கிறது சிஎம் வேலையா? அவரே போய் இதை திறந்து வைக்கிறாருன்னா இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு திறந்து வைக்கிறார். இதை ஒரு அதிகாரி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ திமிர் இருக்கும். சிஎம் மேலே துளியூண்டு பயம் இருந்துச்சுன்னா இதை செய்வாங்களா? காலி பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுத்து இன்றைக்கி இதாகிடுச்சு. அந்த கஃபே இருக்கும்போதே தொல்லை கொடுத்துட்ருப்பாங்களாம். அது அந்த அலுவலக வளாகத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அந்த கஃபேக்கு நீ இப்போ வர்றேன்னு வச்சுக்கேன், காரை வெளியில் பார்க் பண்ணு. இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்க்கிங். கஃபேக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வண்டி எங்கேயா விட்டுட்டுனா எப்படியா வருவான்? எதுக்கே அதை உருவாக்குனீங்க? இது அதற்கு ஏற்றாற் போல் இந்த 1 கோடி ரூபான்னு சொன்னால அதற்கு ஏற்றாற் போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேம்பு கிம்பெல்லாம் போட்டு மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இல்லாமல் வந்து போக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது நடக்குமாயா? அது மாலதி ஜெயலலிதா முதல்வராக இருந்திருந்தால் ஒரு அதிகாரிக்கு இப்படி ஒரு சிந்தனையில் இப்படி ஒரு எண்ணம் வருமா? இவர் ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்கிறேன்னு தெரியுதா? அந்த லக்ஷ்மி ஐஏஎஸ்க்கு இப்படி ஒரு எண்ணம் தானே முதல்வர் மீது. அவங்களுக்கு தெரியாதா சிஎம் திறந்து வச்சதுன்னு தெரியாது அவங்களுக்கு? இதை நம்ம மூடணுன்னா என்ன ஆகுன்ற அச்சம் அவங்களுக்கு இருந்தால் அதை செய்வாங்களா? அவங்களுக்கும் மனசில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆளுக்கு இது தெரிய போகிறதில்ல. தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவார்? கலாச்சாரத்தில் இத்தனை பேர் கொன்னவங்களுக்கே திருப்பி வேலை கொடுக்குற முதல்வர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? என்ன பண்ணிட்டு போகிறாரு? அதிகபட்சம் ஓ அப்படியா மூடிட்டாங்களா இவ்வளோ தான். ஓ நான் தான் திறந்து வச்சேனான்னு கேட்டாலும் கேட்பார். ஓஹோ புது நியூஸாக இருக்கே, இதனால தான் இந்த ஆட்சி போகணுன்றேன். யாரை பற்றி வேணால் பேசுங்க, அதிகாரியை பற்றி பேசாதீங்க. இல்லை, இந்த அதிகாரிகளுக்கு சீஃப் மினிஸ்டர் மேன் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது. அவர் திறந்து வைக்கிற ஒரு கஃபேவை வந்து ஒரு அதிகாரி அவங்க ரூமை பெருசு பண்ணுறதுக்காக மூடுறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஏதாவது காரணத்தை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டுவாங்க ஜெயலலிதா. புரியுதா? இதெல்லாம் அப்புறம் கவர்மெண்ட்டு யாரை வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணலாம். புரியுதா? பெண்டிங் சார்ஜஸ் சஸ்பென்ஷன் போ. இதை பண்ணுனா 10 பேருக்கு பண்ணி 10 பேரை சஸ்பென்ஷனில் வச்சுருந்தா பயப்படுவாங்க. ஏய் நானும் சஸ்பென்ஷனில் இருப்பேன்யா பெசாமரியா. எனக்கு தெரிஞ்சு வண்டியை ஓசி கொடுத்து மாட்டின ஜெயராமன் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்கார். எல்லாரும் வந்துட்டாங்க. அவரை மட்டும் இன்னும் சஸ்பென்ஷனில் இருப்பதற்கு அவர் சார்ந்த சமூகமும் ஒரு காரணமாக இருக்கும். மற்றதையே போய் பேசி அவங்கவுங்க ஆளுங்களை பிடிச்சி வந்துடுவாங்க. இவருக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். வேறு யார் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரு? அதனால் இது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதனால் பதிவு செஞ்சுட்டேன். கனிமொழியை போய் பார்த்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அதே மாதிரி சார், தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம். அதிகமான குப்பைகள் தேங்குகிறது, போதுமான அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு சேராததுனால இருக்கிற தூய்மை பணியாளர்களே பெண்டிங் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா குறைவான நபர்கள் தான் வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதிகமான நபர்கள் வேலைக்கு வந்த மாதிரி கணக்கு காட்டி சம்பளம் போடப்பட்டிருக்குன்னு பிஜேபியை சேர்ந்த கராத்தே தியாகராஜன் குற்றம் சாட்டியிருக்காரு சார். திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் துணை மேயராக இருந்தவர். இப்போது பிஜேபியின் செயலாளராக இருக்கிறார். 1400 பேருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தினமும் இவ்வளோ ஊதியம் தர்றோன்ட்டு சம்பளம் போய்கிட்டே இருக்குது. 1000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 400 பேர் கற்பனையானவர்கள். இந்த ஊழல் முதல் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தால். 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக கைப்பற்றியது சென்னை மாநகராட்சியை. அப்போ ஆரம்பித்தாங்க மஸ்டர் ரோல் ஊழல் என்பது. கூகுளில் அதுக்கான தரவுகள் இருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியல. மஸ்டர் ரோல் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஊழலாக அப்போது இருந்தது. இதே மாதிரி தான் ரமேஷ், சுரேஷ், கந்தசாமி, ராமசாமின்னு சொல்லிட்டு வரிசையாக 10 பேர் எழுதி உனக்கு இவ்வளோ சம்பளம் 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு சம்பளத்தை போட்டுட்டு இவங்க எடுத்துப்பாங்க. அப்போல்லாம் என்ன இப்போ தானே கையில் தப்பெல்லாம் ரேகை தானே. சரி விட்டுட்டாங்கன்னு பார்த்தா இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. இது ஒரு மண்டலத்தில் கராத்தே தியாகராஜன் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அம்பத்தூர் மண்டலத்தில் இது மாதிரி எத்தனை மண்டலங்களில் நடக்குது. அவன் ஒரு 100 ரூபா கூட்டி கொடுக்குறா சம்பளம்ன்ட்டு இன்னும் ஒரு 7 நாளோ என்னவோ உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திருடுறீங்களே, நியாயமா அது? இதில் கூடுதல் தகவல் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாவுக்கும் சேகர்பாபுக்குமே தெரியாதான் குமரகுருபுரன் தனியாக போடுற கட்டிங்க அது. ஆனால் அவரே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு சார். அப்புறம் அவர் தான் கமிஷனர், அப்புறம் அவர் தான் விசாரணைக்கு உத்தரவிடணும். தான் நமக்கு நம்ம திட்டம். நானே விசாரிச்சுக்கிறேன். புகார் தானே கூப்பிடு. ஸோ கராத்தே தியாகராஜன் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். சார் அதே போன்று தோட்டக்கலைத்துறையிலையும் 75 கோடி முறைகேடு நடந்திருக்கதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார்.
அது வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் 3 கோடி செலவு பண்ணிருக்காங்களா? ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிசைனாக ஊழல் செய்து சம்பாதிப்பது என்பது திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்கும். இதில் சிக்கல் என்னென்னா, மத்திய அரசோட நிதியானது, மத்திய அரசு இந்த சிறு விவசாயிகள் எல்லாம் ஊக்குவிக்கணுன்றதுக்காக இந்த பயிர் போடுவாங்களா, மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி இதெல்லாம் போடுவாங்களா, இந்த விவசாயிகளை எல்லாம் ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் 136 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இதில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இந்த நிதியின் கீழே சாகுபடி பரப்பு விரிவாக்கம், இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, காளான் உற்பத்தி கூடங்கள், பசுமை குடில், நிழல் வலை குடில் அமைத்தல். நிழல் வலை குடில்னா என்னன்னு தெரியுதா? ஸ்ட்ராபெரிக்கு போகும்போது அந்த வளைக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருது அல்லவா, அது. தேனீ வளர்ப்பு, பழைய தோட்டங்களை புதுப்பித்தல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு மானியங்கள் கொடுப்பது போன்ற விஷயங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிதி. சிம்பிளாக சொன்னோன்னா விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக. இதில் இந்த நிதிக்கு கொடுத்தா புயல் சேதத்தை பதிவு செய்வதற்காக வீடியோ எடுத்ததுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் செலவு காமிச்சிருக்காங்க. நம்ம பைக்குக்கும் ஜெயபிரகாஷுக்கும் 30,000 ரூபா கொடுத்துருந்தா 3 நாள் எடுத்து கொடுத்துருப்பாங்களே சார். ஆமாம், பகிருங்கவங்களுக்கு இன்னும் வீடியோ எடுக்க இவ்வளோ ரூபாயா அப்படின்ட்டு. இல்லை சார், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். ஆமாம் ஆமாம் சார், மிடில் கிளாஸ் அதுதானே சார் பட்ஜெட்டு. அது இல்லாமல் 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும்னா டெண்டர் விடணும். நார்மல் எனக்கு இப்போ இந்த வீடியோகிராஃபி பண்ணணும்னு சொன்னோன்னா டெண்டர் விட்டோம்னா பைக் ஒரு கம்பெனி வச்சுருப்பான், ஜெயபிரகாஷ் ஒரு கம்பெனி வச்சுருப்பான், நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணுறேன் அவ்வளோ ரூபாய்க்கு பண்ணுறேன்னா இப்போ காம்படிட்டிவ் பிட்டிங்கில் கம்மியான இதில் செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கம். ஆனால் டெண்டர்லாம் எதுவுமே எடுக்காமல் இப்படி அடிச்சிட்டாங்க. அது போக மீதி எப்படிலாம் காசு அடிச்சிருக்காங்கன்னா 75 கோடி ரூபாய் அளவுக்கு டீ, காபி, சாப்பாடு, போக்குவரத்து. உங்களோட ஸ்டாலின் முகாமுக்கு சோறு போட்டாங்கல்ல, ஆமாம் 45 லட்சம், அது மாதிரி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது போக டீசல் வாங்கின கணக்குன்னு எடுத்துருக்காங்க. உனக்கு தான் கவர்மெண்ட்டில் வண்டி கொடுக்குறானே, அதில் கவர்மெண்ட்டில் தானே டீசல் போடுறோம், அப்புறம் என்ன டீசல் கணக்கு? யார் செக் பண்ணுறது, யார் ஆடிட் பண்ணுறது? நமக்கு நாமே திட்டம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் தான் இது வரும். அவர் தான் பஸ் ஸ்டாண்டில் போய் பூங்கா அமைச்சிக்கிட்டு இருக்காரு. எங்கே எடுத்தாலும் ஊழல்ப்பா. தோட்டக்கலைத்துறையெல்லாம் நம்ம காதுக்கே வந்திருக்காது இல்லையா? எப்படி டிசைனாக அடிக்கிறாங்க பாரு சார். அதே மாதிரி தெருக்கள்லாம் வந்து நாய்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. கடிச்சிச்சாங்களா? இல்லை, நிறைய பேர் அதனால துன்புறுறாங்களாம், ஏழை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு சார். அவங்களெல்லாம் வந்து ஒரு டாக் ஷெல்டர் ஒன்று உருவாக்கி அது உள்ள வச்சு பாதுகாப்பு கொடுங்க, போத் நாய்க்கும் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஷெல்டரை நம்மளோட சென்னை மாநகராட்சி கட்ட முடியாமல் கஷ்டப்படுதுன்னு செய்தி வந்திருக்கு சார். பொதுவாக இது மாதிரி ஏதாவது ஸ்கீம் போட்டால் டக்குன்னு அதை கட்டி முடிச்சு எதையாவது ஒரு ஊழலை பண்ணலாம். எப்படி பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. இந்த நாய்களுக்கு ஷெல்டர் வேணும், ரைட்டா? இந்த நாய்களை இந்த ஹாலில் அடைக்க முடியுமா? இப்போ இந்த ஹாலில் நாய்கள் அடைக்கிற மாதிரி இருந்தால் இதை கட்டுறதுக்குன்னு பணம் செலவு பண்ணலாம். நாய் அடைக்கிறதுக்கு 4 கம்பி விலை போதும். என்ன கட்டுவீங்க? ஒரு 8 மாடியில் நாய்க்கு ஷெல்டர்னா சேகர் பாபு முதல்ல கன்சல்டண்ட்டை கூப்பிட்றான்னு வந்திருப்பார். 1. 2வது இடம். சென்னையில் எல்லாமே ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, எங்கே அடைப்பீங்க? நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, ரைட்டா? இந்த விவகாரத்தில் தான் இவர் ஆக்டிவிஸ்ட்டு முரளிதரன் கைது செய்து சிறையில் இருக்கிறார். சிறையில் நன்றாக இருக்கிறார், துணிச்சலாக இருக்கிறார், தைரியமாக இருக்கிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. இதில் இந்த நாய் ஆதரவு குரூப் இருக்குல்ல, இந்த நாய் ஆதரவு குரூப்பு முரளிக்கு ஜாமீன் கொடுக்காது அப்படின்னு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. எங்களுக்கு வேலை போய் நாயை காப்பாற்ற வேண்டியதானே, முரளிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இல்லை, இப்படி சொல்கிறவங்க வீட்டில் இடம் இல்லை 3 நாயை விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்களா? அவங்க அதை தான் நானும் சொல்கிறேன், இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்பா இவ்வளோ அக்கறை இருக்குதே நாய் மேலே? வீட்டில் வச்சு வலை தெருவில் போகிற வரவனெல்லாம் கடிக்குது இல்லை? சில தெருக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் பைக்கில் போகிறதுக்கு பயமாக இருக்கும் தம்பி. விரட்டிக்கிட்டு வரும். அது ஏரியாக்குள்ளே 2 குரூப் நாய்களுக்கு சண்டை வேற வரும். கடிச்சு வச்சுட்டா சாவு கொடூரமாக இருக்கும். இதுக்காக கோர்ட்டு தானே சொல்லியிருக்கு. கோர்ட்டோட உத்தரவு என்ன? தெருவில் சுற்றக்கூடாது. மக்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா, உங்கள் ஜீவகாரணம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. மனுஷன் முக்கியமா நாய் முக்கியமா? அவ்வளோதான்ப்பா. மனுஷன் தான் சார், நமக்கு மிஞ்சி தான்ப்பா எல்லாம். இல்லை எனக்கு நாய் தான் முக்கியம்னா 2 கிரவுண்டு விலைக்கு வாங்கி இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் பல இடங்களில் லேஅவுட் போட்டுட்ருக்காங்க. அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்திட்ட நாய் நகர் என்று ஒரு பெயர் வைத்து அந்த இடத்துல இந்த நாய் யாரோடக்கெல்லாம் போய் வளங்க. யாராவது இப்போ ஒன்று தடுக்க போகிறாங்களா சொல்லு? இல்லை சார், இப்போ உச்சநீதிமன்றமாக வந்துட்டு நாயை ஃபுல்லாக கொல்லுங்கலாம் சொல்லல தான் அடைக்க சொல்கிறாங்க. இங்கே தானே சொல்லுது. அப்போது இன்னொரு விஷயம், ஒரு முரளி போன்றவர்களுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் என்னன்னு கேட்டால், நீ போய் தெருவில் டெய்லி அந்த நாய்க்கு சோறு வைக்கிறதுனால தான் அது இங்கேயே சுற்றினு எங்கள் பிள்ளைங்களை கடிக்குதுன்றாங்க. கரெக்டாக இல்லையா? அது கரெக்டாக
இங்கே உணவு கடைக்கெல்லாம் போகுமாது வேறையோ தேடி வண்டியில் போய் வைக்கிறாங்கப்பா. 2 வீலர் எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு தெருவில் இருக்க நாய்க்கு ஜுஜு இல்லை இதை இப்படி பண்ணிட்டு போயிடலாமே, ஒரு இடத்த பிடிச்சி அந்த நாய்களை அங்கே பாதுகாத்து அங்கே போய் சாப்பாடு வைக்கலாம். இந்த ஜீவகாருண்ய குரூப் இருக்குதே, பெரிய குரூப்பு. அவங்களுக்கு மனுஷங்கெல்லாம் முக்கியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி. நாய் கடிப்பதை பெரிதுபடுத்தக்கூடாது. நாய்களை கொல்வதற்காக உங்களுக்கு வாக்களித்தோம். நாய்களை பாதுகாக்கிறது தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான். துபாயில் வீடு வச்சிருக்கேன். இல்லை நான் ஏன் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போய் துபாயில் வளர்த்துனது உன்னை யார் வேணான்றது. இன்னொன்று இவ்வளோ பேசுறிய, துபாயில் பண்ணுவியா அந்த வேலையை? துபாயில் நாய் சுற்றுமா? அங்கேயே சுற்றுச்சுன்னா பண்ணுவியாத? படம் சார்ஜ் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஏதாவது ரீல்ஸ் போடு, ரோட்டில் வந்து நாய் குட்டி தூக்கின்னு போஸ்ட் கொடுத்துக்கின்னு. இப்படி நாய்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்களே, நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க யாராவது இருக்கீங்களா கேட்குறாங்க. இருப்பா, நீ தான் இருக்கிறல்லப்பா. 2 வீடை வாங்கி இல்லை 2 கிரவுண்டை வாங்கி வேலி கீழி போட்டு உள்ளே வச்சு எல்லா நாய்க்கும் சோறு போடுப்பா. உன்னை யாராவது தடுக்கிறாங்களா? தப்புன்னு சொல்கிறாங்களா? நீ பண்ணக்கூடாது, அங்கே கூட நீ நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ரோட்டில் வளர்க்காதுன்னு தானே சொல்கிறாங்க. அது ரோடு, பொது இடம். துபாயிலாம் வீடு வச்சிருக்கீங்க, இங்கே வைக்க ஒரு இடத்த வாங்க முடியாதா? இந்த செங்கல்பட்டு பக்கத்துலலாம் போகிற ஹைவேஸில் போகிற வழியில் காலியாக இருக்குதுல்ல, அங்கே போய் யார்ட்டையாவது பேசி ஒரு 10 ஏக்கரை வாங்கி நாய் பண்ணை என்று வளருங்கள். அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்களா? நம்மளே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லைன்றேன். இங்கே செங்கல்பட்டு தாண்டி இந்த ஹைவேஸில் காலியாக கிடக்குதுல்ல இடம், அங்கே போய்ட்டு நீங்கள் இடத்த வாங்கி அங்கே வச்சுக்கிட்டு நீ அது கூடவே குடியிருங்கன்றேன் நான். இந்த நாய்களெல்லாம் எல்லா நாயும் தூக்கி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுங்க, இதான் படமும் இல்லைல்ல. வந்து இல்லை கருத்து சொல்கிறது. அன்னை தெரசா சார், நடிகர் சிம்பு அவர்களின் முன்னாள் உதவியாளர், அவரோட அந்த போதைப்பொருள் நெட்வொர்க்கை பற்றி விசாரணை நடந்துருக்கா என்ன சார்? அதுல எதுவும் தகவல் இருக்கா? ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய 2 பெண்களிடம் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ட்ரக்கு சீஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸ் அண்ட் NCB சீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பெரிய ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஏஜென்சிஸ் பார்க்குறாங்க. அந்த பெண்களோடு இப்போது சிறையில் இருக்கக்கூடிய சர்புதீன் தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த சர்புதீனுக்கு ஏற்கனவே அஜய் வாண்டியாரோட தொடர்பு இருந்திருக்கிறது. இது எல்லாமே இந்த ரெக்கார்ட் எடுத்து தெரிஞ்சிடும்ல. இது எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள். ஸோ இது எல்லாவற்றையும் இணைத்து இப்போது இந்த ப்ரோபில் NCB இணைந்திருக்கிறது. இணைஞ்சு இவங்களோட நெட்வொர்க்கில் யார் யார் யூசர்ஸ், யார் யார் சப்ளையர்ஸ், யார் யார் இதை இங்கே பெடில் பண்ணுறதுன்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. திரு அஜய் வாண்டியார் வந்து ஏற்கனவே கைதானது பார்ல ஏதோ சண்டை, அதில் தான் கைதானார். அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். போதைப்பொருள் விவகாரத்தில் கைதானாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுற தம்பி பேசியிருந்தார். நீங்கள் எதுக்கு சார் திரும்பவும் அவர் பெயரே சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் சொல்கிற செய்தி தினமலரில் வந்திருக்கு. அவர் கைதானது அடிதடி வழக்கில், அதை யாரும் மறுக்கலை. அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு தானே தெரியுது நீ இந்த வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு. இந்த வேலை மட்டுமல்ல, ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி மணி லாண்டரிங் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, போதை மருந்து கடத்தல் வேலையில் ஈடுபட்டிருக்க அப்படின்றதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததுனால தானே அடுத்தடுத்து வழக்குகள் பாய்ந்தது. அந்த வழக்கில் கைது செய்து விசாரணையை தொடங்கிய பிறகு தானே அதிமுக ஐடி விங் நிர்வாகியாக இருந்த பிரசாத் என்பவரை கைது செய்தார்கள். பிரசாத் அந்த அடிதடியில் இருந்தாரா? இல்லை. அப்போ பிரசாத் எதுக்கு பிடிக்கிறாங்க? அந்த வழக்கிலோட தொடர்ச்சியாக தானேமா ஸ்ரீகாந்த் கைது பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் அந்த பாரில் அடிச்சுட்டு பாட்டில் எடுத்து உடச்சாரா? ஸ்ரீகாந்த் எது கைது பண்ணாங்க? கிருஷ்ணாவை எது கைது பண்ணாங்க? இந்த அஜய் வாண்டியார் அடிதடி வழக்கில் இருந்தானே ஒன்று ஒன்றா லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸா ஒன்று ஒன்றாக தொடங்குகிறது. அப்போ எப்படி அவருக்கும் போதை மருந்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? சரி, போதை மருந்துலாம் நீ ஈடுபடல, உனக்கு டிசைனாக கார் வாங்குறதுக்கு ஏது காசு உனக்கு? எத்தனை கார் பார்த்தியா? அந்த கார்லாம் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துருக்கல. சரிங்க சார், இன்னைக்கு அவரோட பேர் அந்த நியூஸில் வந்திருக்குதாங்க சார்? ஆமாம், இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் நான். தினமலரில் இருக்கேன் இந்த பேர். இன்னொன்று நான் கேட்குறது பதில் சொல்லுமா? என்ன வேலை உனக்கு? என்ன தொழில்? என்ன பிரபல நடிகரா? இல்லை அந்த காலத்துலேருந்து பணக்கார விட்டு வாரிசா? பெரிய தொழிலதிபரா? அவர் வரைக்கும் அந்த என்கொயரி நீளுமாங்க சார்? நீண்டுச்சு, நீண்டு விட்டது என்பது தான் இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அந்த சர்புதீனை வந்து ஒரு சிம்புவோட மேனேஜர்னு சொல்கிறாங்க. கூடுதல் தகவலை சொல்கிறேன். திமுகவுக்கு நெருக்கமான ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரியோட மருமகன். யார் இந்த சர்புதீன்? சர்புதீன் அது விவாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் கூடுதல் தகவல். ADMK ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இளைஞர்களை கவர்றதுக்காக திமுக அதிமுக 2 கட்சிகளுமே விளையாட்டு அணியை பலப்படுத்தி அதன் மூலம் இளைஞர்களை உள்ளே கொண்டு வரலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டு அணிக்கு தலைவராகணும்னு தான் ராஜ்சத்தியம் கூட்டின்னு போகிறாரு. நம்பால்னே எல்லாம் சுற்றி சுற்றி யார் கூட சகவாசம் வச்சுட்டு இருந்திருக்கா ராஜ்சத்தியம் தெரியுதா? என்ன அவங்க தினமலர் ஆசிரியருக்கு காழ்ப்புணர்ச்சியா? போலீஸ் சொல்கிற தகவலை எடுத்து பதிவு செய்கிறாங்க. 2 வருஷம் பிரசாத் ராஜ்சத்தியன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறார். இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது எப்படி ராஜ்சத்தியனுக்கு தெரியாமல் போகும்? இன்னொன்று, போதைக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்து நீங்கள் அதை ஒரு பிரச்சாரமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் திமுக ஐடி விங்க உங்களை நோக்கி விமர்சனம் வைக்கிறது, சுட்டி காட்டுறது கரெக்டாக தானே இருக்குது.
சே நோ டு ட்ரக்ஸுன்னு நீங்கள் எல்லாரும் உங்கள் ஹேண்டிலில் வச்சுருக்கிறீங்க. உங்கள் ஐடி துணை செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரசாத்தே வச்சிருந்தாரு. இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோம், நீ தொடர்ந்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்க, ட்ரக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கன்றது தெரியலன்னா நான் என்னப்பா முதலாளி? நான் டெய்லி நம்ம ஆஃபீஸில் இருக்கிற, வர்ற, வேலை செய்கிற, இல்லைங்க நிதிஷ் இப்படி பண்ணுறது எனக்கு தெரியும், நான் சொல்ல முடியுமா? எப்படி தெரியாமல் இருக்கும்? என்னென்னா நீங்களே பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வேலை கட்சி வேலையை பார்க்கல. உங்களுக்கு இந்த கட்சியை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறது தான் முழுக்க ராஜ்சத்தியனுக்கு வேலை. ஆழ்வார்பேட்டில் ஒரு பார் ஓப்பன் பண்ணுறது, மதுரையில் எய்ம்ஸ் சைட்டுக்கு பக்கத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, தேவநாதன் அதை ஃபண்டை கொண்டு போய் பத்திரமா முதலீடு பண்ணுறது, இதுக்கு கேடயமாக கட்சியை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இது தலைமைக்கு தெரியும். அவர் வந்துட்டு இந்த ஐடி விங்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கப்ப அவர் பிஸ்னஸ் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கார் அப்படின்றது தலைமைக்கு தெரிஞ்சு ஏன் சார் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? அவங்க கட்சி இல்லை, அதை தாண்டி சார் இன்னும் காவல்துறை விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் வரல. ஸோ ஊர்ஜிதப்படுத்தாத செய்தி இல்லை அப்படின்ற அடிப்படையில் ரைட்டுமா, இந்த பாருங்கம்மா, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்காதுமா, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நேரடியாக எவிடன்ஸு சிசிடிவிக்கு கீழே வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. சுற்றி ஏன் புகார்கள் வருது என்பதை அந்த தலைமை தான் கண்காணிக்கணும், விசாரிக்கணும். இவ்வளோ பேர் புகார் சொல்கிறாங்க, கூப்பிட்டு கேட்கணும்ல. அப்போ கட்சியில் நீ சொல்லி தானே எனக்கு பதவி போட்டேன், இப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. அங்கிள் இப்போ தான் கூப்பிட்டாரு, அங்கிள் கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன். அங்கிள் வீட்டில் இருந்து தான் வர்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ட்ரக்கு டிஎம்கே அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மறைஞ்சிருச்சு. ஸோ அதிமுக ட்ரக்கு ஏடிஎம்கேன்னு பேசப்படுது. இருந்தாலும் அவர் அந்த பிரமாணியால தான் வேலை பார்க்குறாரு. எம்ப்ளாயி. இப்போ ராஜ்சத்தியன் தான் இந்த பிரமாணியாவை கூட்டின்னு வந்தது. ராஜ்சத்தியன் சேர்த்து விட்ட ஏஜென்சி எப்படிப்பட்ட ஏஜென்சியாக இருக்கு பாருங்க. இந்த ஹரி சரணுக்கு தே நாட் இன்வால்வ், பட் சர்புதீன் இங்கே ஹீஸ் அன் எம்ப்ளாயி தேர். ரெகுலராக அந்த ஆஃபீஸு பண விவகாரங்கள் உள்ளிட்ட எல்லா விவகாரங்களையும் சர்புதீன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது பிரமாணியாவை கூட்டின்னு வந்ததே ராஜ்சத்தியன் என்ற அடிப்படையில் சர்புதீனோட ராஜ்சத்தியன் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரா? சர்புதீன் ஒரு ஸ்மால் டைம் ட்ரக் சப்ளையர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சர்ப்புன்னு தான் கூப்பிட்றாங்க அவரை செல்லம்மா. சர்புதீன்னு சொல்ல மாட்டாங்க, சர்ப்புன்னு கூப்பிட்றாங்க. சர்ப்பு பவுடர் மாதிரி, அது மாதிரி அவரும் பவுடர் கொடுப்பார் போல இருக்குது, அதனால தான் சர்ப்பு. நம்ம சர்ப்பு பவுடர் வாங்கினு சொல்லுப்பா அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. அப்போ சுற்றி ராஜ்சத்தியனை 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுறவன் தான் கூட இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆளை தூக்கி கட்சியில் மையமாக வச்சு மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான பாவ சிலுவையை நீங்களும் சேர்ந்து சுமர்க்க வேண்டும் என்பதை இந்த கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். டவுன் சைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களேங்க சார். யூ சி ஹீ ஸ்டில் தி ஆஃபீஸ் பேரர். இப்போ நீங்கள் எப்படி ட்ரக்கு எதிராக பேசுவீங்க? டீப்பாக போக வேணாம், ஒழுங்கு. அதோட ஆல்ரெடி வந்துட்டு ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களுக்கு டிஜிபி விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கான அருகதையே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு இபிஎஸ் அவர்கள் பதில் வச்சிருக்காரு சார். எனக்கு டிஜிபி விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு டிஜிபியை நியமிக்க அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டுக்காரு சார். கரெக்டாக கேட்டுக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எனக்கு இது வந்து ஒரு திரு பழனிசாமி அவர்களை பிடிக்கிறதுக்கு காரணம் இது தான். இந்த இஷ்யூவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. 2 ஆஸ்பெக்ட். ஒன்று, டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப முக்கியன்றதை அவர் பர்சனலாகவே கருதுகிறார், நிர்வாகம் தெரிந்தவர்கள். இன்னொன்று, அவர்கிட்டையும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவாங்கல்ல, சார் தப்பு சார் இதுட்டு. ஒன்று. 2வது, இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்றது ஒரு புரியுதா? திருப்பி நோண்டுறது. ஓகேவா? பதிலே நீ சொல்ல முடியாது இல்லை, சிம்பிளான விஷயமா தான், ஏங்க தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்றது தெரியுது. சொல்கிறாரு, சரிங்க எனக்கு தான் அருகதை இல்லை, உனக்கு டிஜிபி நியமிக்கிறதுக்கு அருகதை இருக்கா என்று கேட்கிறார். இன்னொன்று, நேற்று சொல்கிறார் பாருங்கள், யூபிஎஸ்சிக்கு இந்த பட்டியலை நீங்கள் தான் அனுப்பிச்சிங்க. தகுதி இல்லாத ஆட்களை நியமிக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய ஆளை மத்திய அரசு நியமிக்க முனைகிறதுன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பின பட்டியலில் இருந்து தானங்க மத்திய அரசு செலக்ட் பண்ணுது. மத்திய அரசு அவர்களாக எங்கிருந்தாவது ஒரு பட்டியலை உருவாக்க முடியுமா? நீங்கள் அனுப்புகிறீங்க, 9 பேர் பட்டியலை அனுப்புகிறீங்க, அதில் 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, அதில் நியமிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டு, என்னோட காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு இந்த அதிகாரிகளோட பட்டியலை அனுப்பினேன். அந்த பட்டியலில் அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி திரிபாதி அவர்களை டிஜிபியாக நான் நியமித்தேன். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு சைலேந்திரபாபு அவர்களை இந்த அடிப்படையில் தான் நியமித்தீர்கள், யூபிஎஸ்சியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமித்தீர்கள். திரு சைலேந்திரபாபு ஓய்வு பெற்ற பிறகு சங்கர் ஜிவாலையும் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் நியமித்தீர்கள். இப்போது என்ன கேடு வந்தது என்று கேட்கிறார். இப்போ பதில் சொல்லணும்ல. இப்போதான் மாநில சுயாட்சி பேசுகிறாங்க. 2 டிஜிபியை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. 2 டிஜிபியை சைலேந்திரபாபு சேம் மெத்தடில் அப்பாயிண்ட் ஆகுறாரு, சங்கர் ஜிவால் சேம் மெத்தடில் அப்பாயிண்ட் ஆகுறாரு. இப்போ என்னையா உனக்கு சிக்கல்னு கேட்குறாரு. இப்போ பதில் சொல்லிட்டு ரகுபதி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் ஸ்டைலில் சொல்கிறாரு, இப்படிலாம் பேசுகிற சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறது நாட்டுக்கே அவமானம், இப்படி பேசுகிறாரு பாருங்க, எல்லாம் அவமானம், என்னத்தை சொல்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த
நெல் ஈரப்பதம் இது தொடர்பான ஒரு அதான் சார் சொன்னோடனே வந்துட்டு வேகமாக வந்து கொள்முதல் பண்ணாங்க, இப்போ அப்படியே போட்டாங்க, நிவாரணம் எதுவுமே வழங்கலை அப்படின்னு சொல்லி வழங்கலைன்றதை சொல்லிட்டு அது கிரெடிட் எடுத்துக்கிறார் பாரு. நான் விவசாயிங்க, நான் எப்போவுமே விவசாயி, எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரி நெல்லுக்கு எதிர டப்பாவில் வச்சு செக்ரட்டரியேட்டில் வந்து பார்க்குறேன் இல்லை, நான் வயலில் இறங்கி பார்த்தேன்னா ஏன் திருச்சிக்கு எங்கேயோ போனாரே அவர், அங்கேயிருந்து இவ்வளோ தூரம் தானே போய் இறங்கி வயலில் பார்த்துருக்க வேண்டியதானே, எதுக்கு கதிரை செக்ரட்டரியேட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு, அடிக்கிறாரா? மேடைக்கு மேடை டெல்டா காரன் பேசுறீங்களா அடிக்கிறாரா? இப்படி தான் அந்த எதிராளியோட பலவீனத்தை குறி வச்சு தாக்கணும், புரியுதா? இது நீங்கள் இப்போ மறுக்க முடியாதே, இவ்வளோ தூரம் வந்தீங்க, அங்கே தான் அந்த நெல்லெல்லாம் முளைச்சி போய் சிக்கலாக இருக்குது. ஒரு உண்மையான முதல்வர், அக்கறை உள்ள முதல்வராக இருந்தால் நீ ஃபீல்டுக்கு போயிருப்ப, போகாமல் உலகத்தில் எவனாவது கதிரை கொண்டு வந்து டேபிளில் வச்சு டப்பா வச்சு பார்ப்பானா? அந்த வீக்னஸை குத்தி கட்டுறா இருப்பார். இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ ஒரு விவசாயியாக இருக்கவன் பார்ப்பான், ஆமாம் ஏன் கரெக்டு தான், ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம்ல. இதுதான் விஜய்க்கு கைவரவில்லை என்கிறேன். நான் அதுக்கப்புறம் வயலில் இறங்க சொல்லலை, பட் அந்த எதிராளியை குறி வச்சு அடிக்கணுன்றேன்ல. ஒரு பாருங்கள், அதை பிடிக்கிற 2 இஷ்யூ இப்போ பேசணும். அடுத்தது இந்த வாக்காளர் திருத்தத்தை பேசுகிறாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 20,000 பேர் இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள் இருக்கிறார்கள். இதை நீக்கிறதுல திமுகவுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறாரு. இதை நீக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம், அதில் என்னங்க சிக்கல் அவங்களுக்கு? பிஎல்ஓட்டிருந்து படிவு தொப்புலாம் வாங்கி திமுக கொடுக்குறாங்க, அட்டாக் பண்ணுறாரா? விஜய் அதற்கு நேர் எதிர்மாறான நிலைப்பாட்டை எடுக்கிறார். கிட்டத்தட்ட காங்கிரஸோட நிலைப்பாடு என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போ காங்கிரஸோட லைனை தான் எடுக்கிறாரு. திமுக ஆதரவா தானே காங்கிரஸ் பேசும், ஒரே கூட்டணியில இருக்காங்கல்ல. அப்ப நீங்க அந்த லைனையா எடுக்கிறீங்க? அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியாம இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல திமுக காரங்களே சைனை பண்ணி கொடுத்துட்றாங்களாம். திரு விஜயோட குற்றச்சாட்டு என்னன்னா, ஜென்சி ஓட்டுக்களை அவங்க நீக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை நீக்கினா அதுவும் தப்பு தான், ஆனால் அதை தாண்டி இதை மாதிரி இல்லாதவங்களோட ஓட்டை திமுக போடுவதனாலையும் திரு விஜயும் தானே பாதிக்கப்பட போறாரு. மாலதி. அப்போ திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லணும்? எங்க பொய்யா அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க போறாங்கன்னு தானே அவரோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். விஜய்க்கு எல்லாமே சிக்கல். ஜென்சி வாக்காளர்களை நீக்குகிறார்கள் என்று அவர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார். ஜென்சி வாக்காளர்கள் என்பவர்கள் யார்? புதிய வாக்காளர்கள் பழைய பட்டியலில் எப்படி இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க, அப்ளை பண்ணணும். பழைய பட்டியலில் இருக்கிறவங்க இப்போ அதே இடத்துல இருக்கிறாங்களான்னு சரி பார்க்கறதுக்கு தான் தீவிர வாக்காளர் திருத்தம். அந்த பழைய பட்டியலில் ஜென்சி வாக்காளர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி ஜென்சி ஆவார்கள்? நான் இருப்பேன், நீ இருப்பியா? நான் பழைய வாக்காளர், அப்போ எப்படி அவங்க நீக்குவாங்க? இஷ்யூவை புரிஞ்சுக்கல. சாருக்கு எதிரான நிலைப்பாடுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த வாக்காளர் திருத்தம் இவருக்கு நல்லது. இந்த போலி வாக்காளர்கள்லாம் நீக்குறாங்கன்னா இந்த புதிய வாக்காளர்கள் மட்டும் பியூரிஃபைடு ஓட்டர் லிஸ்ட்டாக இருந்தால் அந்த புதிய வாக்காளர்களை வச்சு விஜய்க்கு ஆதரவாக அது அமையக்கூடும் இல்லையா? வர புதிய வாக்காளர்களை பெரும்பாலும் அங்கிட்டு தான் போவாங்க. அப்போ இந்த படசில் இந்த போலியை பூரா நீக்கிட்டாங்கன்னா வர்ற ஓட்டெலாம் இவருக்கு தான். இது நல்லது தானே? அப்புறம் எதுக்கே எதுக்குறீங்க? 9 நிமிஷம் வீடியோலாம் எதுக்கே போடுறீங்க? இஷ்யூவை புரிஞ்சுக்கலன்னு தெரியுதா? கூட இருக்கிற 2 லகுட பாண்டிகளை வச்சுக்கிட்டு இந்த விஜய் போடுற பாடு இருக்குதே, பாவமாக தான் இருக்கு எனக்கு அவர் பார்த்தா. எக்ஸஸாக இருக்க போகிற ஓட்டுக்கள், அதாவது நீக்கப்படாத ஓட்டுக்கள் எல்லாம் திமுக ஓட்டுக்கெல்லாம் மாறப்போகுதுன்னா அது எந்த எதிர்க்கட்சிக்குமே ஆபத்து தானே? எஸ், திமுகவை தவிர. இப்போ கான்ஷியஸாக நான் சொன்னது போல் சிறுபான்மை வாக்குகளோ தலித்து வாக்குகளோ நீக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். நீக்கினா கத்துங்கன்றேன், நானும் சேர்ந்து கத்துவேன். நீங்கள் கான்ஷியஸாக வந்து இங்கே சிறுபான்மை வாக்கு தலித்து வாக்குன்ட்டு எங்கேயாவது நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, நாமளும் சும்மா இருக்க மாட்டோம். சரி, ஏடிஎம்கே மட்டும் விட்டுருமா? எனக்கு முஸ்லீம் ஓட்டு எப்படி இருந்தாலும் வராது, பட் இருந்தாலும் அதை நீக்கிங்கன்னு சொல்லுமா ஏடிஎம்கே? அவங்க ஒரு கேம்பெயினாகவே அதை கொண்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூ என்னன்றதே ஒரு புரிஞ்சுக்காங்க. இவங்க கூட இருக்கவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இவங்களுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா இது தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் இப்போ என் பாஸ்போர்ட்டு செல்லாதுன்னு ஒருத்தன் பேசுவான், ஆதார் கார்டு செல்லாது, மேடையில் பேசுகிற தம்பி. நான் இப்போ இந்த ரூமுக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டோன்னா நான் தப்பாக கூட சில விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லலாம். தெரியாது, சின்ன பையன், அவனுக்கு தெரியாது, ஏதோ இதுதான் கரெக்டுன்ட்டு உருட்டி விடலாம் அப்படின்ட்டு நான் ஊட்டி விட்டேன். நீ சாருக்கு கரெக்டாக சொல்கிறார் போல இருக்குன்னு நம்பிட்டு போயிடுவேன். பொது வெளியில் பேசும்போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சரியான பாயிண்ட்டை பேசணும்னா அதில் இது கார்டு வேறு கையில் எடுத்து வச்சுக்கிறார், நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா, இது என்னோட ஓட்டர் சைடு, இது இப்போ செல்லாது. அதுக்கு பேர் என்ன? ஓட்டர் ஐடி. எதுக்கு அது? ஓட்டு போடுறதுக்கு. இப்போ எலெக்ஷன் வருது, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அன்னைக்கு இது செல்லாதுன்னு சொன்னேன்னா நீயும் கற்று நானும் கத்துறேன். இப்படிப்பட்டவர்கள் விஜய்க்கு ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். டேஞ்சர் புரியுதா உனக்கு? என்ன சிக்கல்னு புரியுதா? முக்கியமான இஷ்யூன்னு விஜய்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அண்ணே உங்கள் பாஸ்போர்ட்டு செல்லாதுன்னு இருப்பாங்க. ஐயோ நல்ல வேலை, அடுத்து வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போக முடியாதுண்ணே.
அவ்வளோதான், கார்டு செல்லாது. இவங்களும் புரிஞ்சுக்காம இதை நம்ப வச்சு தான் விஜயை அண்ணே ஒரு வீடியோ போட்டு விடுவோம்னே. நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோ பற்றி பேசணும். அது எதுக்காவது புரோஜனம் அந்த வீடியோ? ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய வீடியோவா? இன்றைக்கி ஏடிஎம்கேலையும் வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு வீடியோ வழியாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இந்த வாக்காளர் திருத்தத்தில் என்னென்னலாம் சிக்கல், எப்படிலாம் திமுக உள்ளே போடுறாங்க, நீங்கள் அதை எப்படிலாம் தடுக்கணும் அப்படின்னு காணொலி வாயிலாக அவர்கள் நிர்வாகிகளிடம் பேசுகிறார். இதைத்தான் கட்சி தலைவர் செய்யணும். அதுக்கு பதிலாக வாக்காளர்களே நீங்கள் விழிப்பாக இருக்கணுன்ட்டு எடப்பாடி வீடியோ போட்டானே நேரம் வந்து சிரிச்சுன்னு இருப்போமா மாட்டோமா? இப்போது எடப்பாடி பேசுனதை எதை சிலாகிக்கிறோம்? நெல் பற்றி பேசுனது. வாக்காளர் திருத்தத்தில் திமுகக்கு என்னங்க பிரச்சனை, எதுக்கா எதுக்குறீங்கன்னு கேட்டது. டிஜிபி நியமனம். சார், திரு விஜய் அவர்களே பிரச்சாரத்தில் பேசும்போது ஒரு மூட்டைக்கு 30 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப பேசணும். சூப்பர், நல்ல மேட்ரு. ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னா இவ்வளோ பாருங்க, 100 மூட்டைக்கு எவ்வளோ பேசணுமா? அந்த ஊரில் போய் சரியான இஷ்யூ கையில் எடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பேசணுமா? கதிரவன் பேரை சொல்லி பேசியிருக்கணும்னு தான் வருத்தப்பட்டோம். கிட்னியை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு எம்எல்ஏலாம் பேசக்கூடாது. செதார் ஹாஸ்பிட்டல், தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலு, கிட்னி திட்டுறதே வேலை இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு விஜய் திட்டணும்னு சொன்னோம். பட் அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம். உங்களுக்கு வாக்காளர் திருத்தம் பற்றி விழிப்புணர்வு வீடியோ பேசுகிறது எப்படி சிலாயிச்சு பேசுறது? நம்மளும் பேசலாமா? சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, டெரரு 3 கோடி பிளாஸ்ட். ஐயோ விடு சார். தாவேக்கான்னு பேசிட்டோம். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்று 10 மணி நேரமாக விசாரணை நடந்ததா செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது சார். அந்த முக்கிய நிர்வாகிகள் திரு புஷி ஆனந்த், திரு நிர்மல்குமார், ஆதவ், மதியழகன், பவுன்ராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட இப்போ தான் தொடங்குறாங்க விசாரணை. இதுக்கு முன்னாடி சேகரிக்க வேண்டிய தரவுகளை எல்லாம் சிபிஐ சேகரித்து வைத்து விட்டது. நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களிடம் விசாரணை இப்போது தான் தொடங்குகிறது. செக் பண்ண என்னன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த விசாரணை நடைபெற்றது. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ரைட்டா? உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சார் நாங்கள் இங்கே போனோம், அப்படி வந்தோம், இது பண்ணுறோம். நடுவில் இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை எழுதிக்கிறாங்க. கண்ணியமாக அத்தனை பேரையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியும் பண்ணலாம். மதியழகனையும் பவுன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். அப்போ மாநில அரசோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறதா, தாவேக நிர்வாகிகளை ஹாரஸ் பண்ணுறதா? அவங்க எல்லாருமே விசாரணைக்கு ஆஜர் தான் ஆயிருக்காங்க. யாரும் ஓடி ஒளியலை. இல்லை எதுக்கு அரெஸ்ட் பண்ண நீ? அதிரடி அஸ்ரா அவர் தான் கஸ்டடி எடுத்தார். ஏன் இருக்கா? கஸ்டடியில் இல்லாமல் கூப்பிடுங்க வாங்கப்பான்னு சொன்னாலும் ஓடி இருக்க போகிறாங்களா? அப்போ எது கைது பண்ணீங்க? ஏன் மாநில அரசிடம் இந்த விசாரணை இருக்கக்கூடாது என்பது புரிகிறதா? ஆலோசகர்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேரடியாக சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டால் என்ன? அது ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்கான் சிபிஐ. அதனால சிறப்பு புலனாய்வு குழு, இந்த பிரேமானந்த் சின்ஹா மாதிரி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டால் நடக்குமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு தானே அமைக்கப்பட்டது. ஜேர்னலிஸ்ட் ஃபோனை தானே பிடுங்கினானுங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் அதிகாரிகிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் சொல்லி தானே ஃபோனை பிடுங்கினாங்க. இன்னொன்று அதில் சம்மந்தப்பட்ட யார் அந்த சாரை கண்டுபிடிச்சாங்களா? சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவங்களோட புரிதலை பாருங்கள். எது சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருக்குது, யார்கிட்ட வேணாலும் இருக்கும். இட்ஸ் அன் ஏஜென்சி. நீங்கள் அதை கேட்டிருக்கணும், கேட்கல. இன்றைக்கி இவங்க விசாரணை நடத்துகிறாங்க. உள்ளபடியே இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் ஆகட்டும், பவுன்ராஜ் ஆகட்டும், இவங்க 41 பேரை கொல்லலான்ட்டு எண்ணத்துலையே இருந்தாங்க. ஆனால் அப்படி கொல்லலான்ற எண்ணத்தில் இருந்த மாதிரி தானே நீங்கள் அவங்கள கைது பண்ணீங்க. அவங்களும் மனசு வருத்தத்தில் தானே இருந்தாங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? மதியழகனை அங்கே ஒய்ஃப் அழுதுகிட்டு எப்படி போச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ கைது பண்ணி என்ன சாதிச்சிட்டிங்க? இதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அண்டு டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரும் விசாரணைக்கு ஆஜர். அவங்க எங்கேயும் போக முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. 2 பேரும் எல்லா ஆங்கிள்லையும் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் வெளிமாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் தான் விசாரணையை நடத்தினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதாவது இவங்க சொல்ல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டன. அண்ட் இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி. இது போன உடனே ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸு, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பார்க்குறீங்க, கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க, திஸ் ஃபைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க கரூர் சம்பவம் தொடர்பாக. இதுக்கு பதிலாக உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை வங்கி கணக்குகள் இருக்குது, இப்படிலாம் கேட்டால் இதுக்கு விசாரணைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுடைய நோக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லை. 7 கிணறுல விசாரணை எங்கள் 2 பேருக்கு எப்படி நடந்துச்சு? யூடியூப்பில் எவ்வளோ வருமானம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள்? இதுதான் விசாரணைக்கும் ஹாரஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம். புரியுதா? அதனால தான் நான் மீண்டும் சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி நான் சொல்லிட்டேன்.
ஸோ விசாரணை ஃபேராக நடந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குல்ல, இது என்ன சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிந்து பதிவு செய்து கொண்டார்கள். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி. அதிமுகவில் இருந்து விலகிய ஒரு முக்கிய புள்ளி தாவேக்காவில் இணைய போகிறாராம். யார் ராஜா அது? எனக்கு தெரியாமல். சமீபத்தில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள். என்ன உண்மைதானா சார்? இருக்கலாம். இது நம்ம பேஸ்கெட் பாலோட ஆப்ரேஷன், ஓகேவா? ஒரு முக்கியமான ஆளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோன்னா கொங்கு மண்டலமே தாவேக்க பக்கம் வந்துடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையனுக்கு விழும் வாக்குகள் அவர் அதிமுககாரர் என்பதால் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். முதல்வரே செங்கோட்டையனை அழைத்திருப்பதாக சொல்கிறார்கள், வந்துருங்க என்று. ஒரு மூத்த நிர்வாகி அப்படின்றதுனால மறுத்துட்டார். சார் நான் அதிமுககாரன், அதாவது சரியாக வராதுன்னு மறுத்துட்டார். அப்படிப்பட்டவர் தாவேக்காவில் சேருவாரான்றது எனக்கு உள்ளபடியே சந்தேகமாக இருக்குது. புரியுதுங்களா? திமுகவில் சேர்ந்தால் அது வேறு. ஸ்டாலினோட ஏஜ் ஒன்று இருக்குது. ஸ்டாலின் வாழ்கன்னு கத்துறதுல அவருக்கு ஒன்றும் சிக்கலும் இருக்காது, தயக்கமும் இருக்காது. 80 வயசில் இவர் போய் விஜய் வாழ்கன்னு மேடையில் கத்துறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவர் வயசுக்கு அந்த மேடையில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? ஸ்டேஜில் ஃபுல்லாக யோ மேன் இருப்பாங்க, இவர் ஓரமாக நின்றுட்டு இருப்பார். இப்போ போய் ஒரு செங்கோட்டையன் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தலைவர் விஜய் அவர்களின் கொள்கைக்காக தலைவர் சொல்லியிருக்கிறாரு பிளாஸ்ட் என்று செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? இதற்கு பதிலாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அரசியலை விட்டு விலகுவது உத்தமமானது. 8 வாட்டி எம்எல்ஏ வந்தவருப்பா, ஒரு கௌரவம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இப்போ போய் அவரோட வாழ்க்கையின் அந்திம காலத்தில் இளைய தளபதி விஜய் வாழ்க, அண்ணன் ஆதவ் வாழ்க, அருண்ராஜ்கிட்ட சொல்லணும், சார் உங்களையும் வாழ்க சொல்லணும், பதவி கிடையாதுன்னு சொல்லுங்க, அருண்ராஜ் வாழ்க, புஷி வாழ்க, உன்னை லயலாமணி சொல்லுவான், ஏம்பர் ஏன் சொல்ல, லயலாமணி வாழ்க, ராஜ்மோகன் வாழ்க, ஹெல்த் கார்டு வாழ்க, வாழ்க. எவ்வளோ கன்றாவியாக இருக்குது யோசிச்சு பார்க்குறதுக்கே. அதனால் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அதற்கு பதிலாக ஏற்கனவே அவர் போய் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறாரு, அந்த டீமுக்குள்ளே போகிறது உத்தமம்னு நினைக்கிறேன் நான். அரசியல் ஞானி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அல்லவா? என்ன அறிவிப்புப்பா? டிசம்பர் 15க்குள்ள முடிவு எடுக்கலைன்னா புது இயக்கம் உருவாகும், தமிழ்நாட்டில் பெரும் சக்தியாக வளரும்ன்றார் சார். வைத்திலிங்கமும் சொல்லியிருக்காரு இல்லையா? இன்னொரு டைலாக் ஒன்று சொன்னார், நீங்கள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். டிசம்பர் 15 வரைக்கும் தான் கெடு. ஏற்கனவே கெடு வச்ச செங்கோட்டையன் கெட்டு போய் கிடக்குறாரு. ஏன் இந்த மூவு புதிய இயக்கம்னு வைத்திலிங்கமும் பன்னீர்செல்வமும் சொல்றதுக்கு காரணம் என்ன? பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிட்டாங்க, ஏதாவது இணைச்சிக்கங்க அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஒன்று வேற, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாரு போல பிஜேபியை. கொஞ்சம் பிடிச்சிட்டீங்க வேற. அதான் அவங்களுக்கு சொல்ற மெசேஜ்னு நினைக்கிறேன். இப்போ தினகரனுக்கு ஒரு கட்சி இருக்கு, ஓகேவா? எடப்பாடி நான் சேர்த்துக்க மாட்டேன், நீ வேணா சேர்த்து சீட்டு கொடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அமமுகவுக்கு இத்தனை தொகுதின்னு என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிக்கிட்டு போய் குக்கர் சிம்பிளில் ஒரு போட்டியிடுவார். உங்களுக்கு என்ன இருக்குது? எலெக்ஷன் நெருங்குது, தாமரையில் தான் நிற்கணும். இன்னும் போய் இந்த உரிமை மீட்பு குழு ஒன்றிணையும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கிற நிர்வாகிகள்லாம் உருவ போகிறாங்க. வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு அக்கமடேட் பண்ணுறது தான் கஷ்டம் அதிமுகவில். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு அக்கமடேட் பண்ணுறது தான் கஷ்டம். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு தேனி கிளை செயலாளர் பதவி கொடுக்க முடியுமா? வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு ஒரத்த நாடு ஒன்றிய செயலாளர் கொடுக்க முடியுமா? பெரிய பதவி கொடுக்கணும், அதுக்கு அங்கே இடம் இல்லை. ஆனால் கீழே இருக்கவங்க எல்லாரும் உள்ளே தூக்கிட முடியும்ல. தேவைப்பட்டால் புதிய கிளை ஒன்றை உருவாக்கி வர்றவனை அக்கமடேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் போயிட்டாங்கன்னா இவங்க 2 பெருசுங்களாம் என்ன பண்ண போகுது? என்ன ஃப்யூச்சர்? இப்போது பிஜேபி உங்களுக்கு ஏதாவது பார்த்து எங்கள் கோட்டாவில் தர்றேன்ட்டு வாக்களித்திருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவீர்களா என்று கேட்டதற்கு அந்த ஞானி என்ன சொன்னார்? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு அந்த அரசியல் ஞானி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மணல் திருட்டை தடுக்க திமுக தவறிவிட்டது. சிஎம் வீட்டில் போய் கை நினச்சப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ அவர் மைண்டு செட் பண்ணிட்டாரு, அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, மீண்டும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்லாம் சொன்னார். இப்போ சொல்ல ஷேப் ஆகும்னு சொன்னேன் நான். ஆயிட்டு இருக்கா? ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க, அமைப்பு. டிசம்பர் 15 அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்றது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம். அதுக்கு 2 சீட்டு என்டிஏல. ஏதாவது ஒரு சின்னத்தை வாங்கிப்பாங்க, ரைட்டா? பலாப்பழமே கூட கேட்டு வாங்கலாம், வாங்கிக்கலாம். நீ பழத்தை வச்சுக்க, நீ கொட்டையை வச்சுக்கன்ட்டு கேட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். டிடிவி வாங்கிட்டு போயிடுவார், ரைட்டா? ஷேப் ஆகுதா? இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இணைக்காமல் விட மாட்டேனாரா? அதிமுகவை மீட்பதே லட்சியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி டிசம்பர் 15 தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்னையே சொன்னேன் ஒன்று போயிட்டாங்க. டிடிவியும் டேம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மனசில் அவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல எடப்பாடி. அண்ணாமலைக்கு அவர் காலம் முழுக்க நன்றி கடன் பட வேண்டும். ஏன் சார்? அவர் தான் மிகப்பெரிய கலகங்களை ஏற்படுத்தினார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? முதல் ஆள் செங்கோட்டையன் அவர்கள். டிடிவி
ஓபிஎஸ், ம் வைத்திலிங்கம். வைத்திலிங்கம் இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் கதையை முடிச்சு விட்டு எடப்பாடியோட வழியை எளிதாக்கியது யார்? அண்ணாமலை அவர்கள். நீங்கள் போய் 3 பேரும் மீட் பண்ணுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன்ட்டு சொல்லி உறுப்பினர் பதவியும் காலி பண்ணி விட்டாப்படி. 24 பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கட்சி அண்ணன் கையில் வந்துடும். யார்? டிடிவி கிட்ட சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? பன்னீர்காதை தான் சொன்னார். ஜி கிட்ட நான் பேசுகிறேன் எல்லாம் சொல்லிட்டு இவர் 500 கோடியோட செட்டில் ஆகிட்டாரு. புது கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மண்ணை சாப்பிட்றதா? ஒரு ஒத்த ரோசா கொடுக்க விடலையேங்க சார். அம்மா முடிஞ்சா இவ்வளவு எளிதாக எடப்பாடிக்கு கட்சியில் போட்டியே இல்லைன்னு எடப்பாடி நினச்சா அதை செஞ்சுருக்க முடியுமா? எடப்பாடி திடீர்னு காரணமே இல்லாமல் என்றைக்கா இருந்தாலும் செங்கோட்டையன் ஒரு உருமலோட தான் அங்கே இருந்துகிட்டு இருந்தார். மதிக்க மாட்டார். திடீர்னு கேட்டால் பேட்டி கொடுக்குறாரு. இல்லை அம்மா படம் இல்லை அதனால நான் வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சொல்லுவார். ப்ரெஸ் மீட் நடத்துவார். எப்படி நீக்கிறது அவர் நீக்கலான்னு சொல்லும்போதே 2 தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு தரப்பு அண்ணே தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் அண்ணே வேணாண்ணே பொறுமையாக இருக்கலாம், பதவி மட்டும் எடுங்க, உறுப்பினர்லேருந்து நீக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் அங்கே பசும்பொன் அவர்களின் அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இவங்களெல்லாம் பார்த்த பிறகு யாராவது வந்து அண்ணே நீக்க வேணாம் அண்ணன் யாராவது சொல்ல முடியுமா? கிளியரா? டிடிவி தினகரன் பேசு. அப்படி பேசும்போது லைட்டாக நயினார் சரியில்லை, அண்ணாமலை தான் நல்லா இருக்காருன்றது 2 பிட்டை சேர்த்துக்க பேச வச்சாரா? இன்றைக்கி எங்கே இருக்கார் டிடிவி? அண்ணே கட்சியிலேருந்து என்ன பேச வேணான்ட்டாங்க, ஃபுல்லாக எடப்பாடி இறங்கி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா டிடிவிக்கு? அவரும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு சாயங்காலம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இருந்தாரா டிடிவி? துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் அமைதியாயிட்டாரு சார் டிடிவி. என்ன வழி சொல்லுங்க? தம்பி விஜயோட இணையலான்னு பார்த்தா விஜய் யார் கூட இணையிறதுன்னு சுற்றிட்டு இருக்காரு. இவர் கூட இணைஞ்சு பேசுகிறாரு. இவரெல்லாம் டேம் பண்ணுறது பிஜேபிக்கு அவ்வளோ கஷ்டமா தம்பி? பிளான் இதுக்கப்புறம் இருக்கானே தெரியலையே. டெல்லியில் அந்த இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கிறது இல்லையா, அதில் டெல்லி போலீஸ் மட்டும்தான் விசாரணை நடத்தியிருக்கு. அமலாக்கத்துறை இன்னும் உள்ளே வரவில்லை. புரியுதா? ஒரு சில நாட்களுக்கு முன்பு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் தொடர்பாக பல இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை செய்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதில் நான் இந்த கிஃப்ட் டீடெயிலாம் எப்படி மாற்றினாங்க அப்படின்றதெல்லாம் நான் அந்த எஃப்ஐஆர் மட்டும் நான் படித்தேன். லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கில் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிலாம் வேலை செஞ்சுட்ருக்கேன். அந்த வழக்கில் அரிஹந்த் ஷெல்டர்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளரை இடி கைது செய்திருக்கிறது இன்று. இந்த அரிஹந்த் ஷெல்டர்ஸ் அந்த கேஸில் இன்வால்வ்டா இல்லையான்றதே யாருக்கும் தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அது தெரியுமா இல்லையா என்பதே சந்தேகம். வந்துட்டீங்களா? டிசம்பரில் திருவிழா தான் தமிழ்நாட்டில். விரைவில் நற்செய்தி வரும். அன்னைக்கு இந்த களம் மாறும். இன்றைக்கி பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், எப்படி இருந்தாலும் தாவேக திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கும். அப்போது எளிதாக திமுக வெற்றி பெற்று விடுமே. நீங்கள் எந்த அடிப்படையில் திமுக தோற்கும் என்று சொல்கிறீர்கள்? சொல்லும்போது வாக்குகள் பிரிகிறது. ஆனால் தனது வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் திமுக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நிலையில் திமுக இல்லாமல் பிஜேபி பார்த்துக்கும். இதுதான் கேம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை பண்ணி 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 கைவந்த கலையாயிடுச்சுங்க. அஜித் பவர் மேலே அந்த இடியில் ஒரு இசிஐஆரை போட்டுப்பா, இரிகேஷன் மினிஸ்டர் ஆகும்போது அந்த பெரிய ஏதோ இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பெரியப்பாக்கு தெரியாமல் எல்லா மேலேயும் கூட்டின்னு வரேன் போனாரா? ரொம்ப தீவிரமாக மும்பையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்த சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒவ்வொருவரையாக ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். வரிசையாக ஒருத்தரையாக பேசி என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு பேசி முடியாதுன்னு சொன்னவங்களாம் தூக்கி உள்ளே வச்சுறது. உள்ளே போன உடனே முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வருது. பண்ணி காலி பண்ணாங்க. சரியாக தவறான்றதுலாம் எல்லாருக்கும் என்னன்றது தெரியும். இதை தான் பண்ணுவாங்க. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் எத்தனை பேரை தூக்குனாங்க. இன்றைக்கி அந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி என்ற கட்சியே காலி பண்ணுறாங்க. ஆம் ஆத்மி சின்ன பின்னமாய் கிடக்குது கட்சி. இவங்களை எப்படி விடுவாங்க? ஸோ இல்லைங்க, திமுக உறுதியாக இருக்கும், அது ஒரு தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி என்று நீங்கள் சொன்னால், ஆம் ஆத்மி பார்ட்டியும் காடர் பேஸ்டு பார்ட்டி தான். இன்னும் சொல்லப்போனால் வாலண்டியர்ஸால் நிரம்பிய கட்சி. கடந்த காலங்களில் இவர்கள் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஏன் வெற்றி பெற மாட்டார்கள்? ஸோ இதுதான் இவங்க கேம் பிளான். இதை தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. என்னென்னா, போன மாதம் பண்ணியிருக்கலாம், செப்டம்பரில் பண்ணியிருந்துருக்கலாம். எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணால் தானே ஃப்ரெஷ்ஷாக நினைவில் இருக்கும். லிக்கர் ஸ்கேமுக்கு பல வருஷம் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாலும் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் தானே கேஜ்ரிவாலை கைது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உள்ளே இருந்தால் தானே என்னப்பா ஊழலுக்கு எடுத்து கட்சி ஆரம்பித்து ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டார். புரியுதா? இப்போது ஒவ்வொருத்தரையாக சுற்றி வந்துட்டு கடைசியாக எலெக்ஷன் நெருக்கத்தில் உதயநிதி நோக்கி வந்தால் கட்சி பிரச்சாரம் பண்ணுமா, உதயநிதிக்காக போராட்டத்தில் இருக்குமா? அவங்க அதை பற்றிலாம் பயப்படுற மாதிரி தெரியல சார். பிரம்மாண்டமாக உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறாங்க. இதுக்கும் நான் சொன்னதுக்கும் தொடர்பு இருக்குது. என்னன்றதை சொல்கிறேன்.
இதற்கு முன்பெல்லாம் தனது பிறந்த நாளை சிவப்பு பூதம் அலுவலகத்தில் கொண்டாடுவார். அதற்கு அடுத்து ஒரு மிகச்சிறந்த திராவிட இயக்க எழுத்தாளர் என்பதால் அவரை முரசொலி நாளேட்டின் மேலாண் இயக்குநராக ஆக்கினார்கள். அப்போது முரசொலி நாளேடு அலுவலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவார். அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர் ஆன பிறகு இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவார். அதற்கு பிறகு வரக்கூடிய பிறந்தநாள் என்பதால் கட்சியின் மூத்த தலைவர்களின் பிறந்தநாள். மூத்த தலைவர்கள்னால் யார்? அது அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவ்வளோதான். வேறவங்களாம் நோபடி. என்ன ஒரு ஆர்எஸ் பாரதியின் தான் மூத்த தலைவர், துரைமுருகன் தான் மூத்த தலைவர். அவர் பிறந்தநாள் அறிவாலயத்தில் என்றைக்கு அது கொண்டாடிருக்காங்க. அதனால் அந்த மூத்த தலைவர்களின் பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்படுமோ அந்த அடிப்படையில் அறிவாலயத்தில் அவருடைய பிறந்தநாள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்னா, மாவட்டந்தோறும் திருவிழா போல பிறந்தநாளை கொண்டாடுமாறு தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன்னா, அந்த அடிப்படையில் இந்த பிறந்தநாள் நாளன்னைக்கு 27 இந்த பிறந்தநாள் அறிவாலயத்தில் வைத்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வரிசையில் நிற்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனாக கிஃப்ட்டில் 50,000 பேரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு கருணாநிதி பிறந்தநாளுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆடுலாம் கொண்டு வருவாங்க. ஆடு, கோழி, அது வாழைத்தாறு எல்லாம் தூக்கிட்டு வரிசையில் நிற்பாங்க. அந்த அடிப்படையில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஓகேவா? அப்போ கட்சி உதயநிதியோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடணும்னு நிர்ணயிக்குது. இப்போது உதயநிதிக்கு ஆபத்து. தேர்தல் நெருக்கத்தில் நான் சொல்கிறது, உதயநிதியை அமலாக்கத்துறை சம்மன் பண்ணுது. அதெல்லாம் இருக்கட்டும்பா, அவரை பார்த்து பாருங்க, போய் எலெக்ஷன் வேலையை பாருங்கன்ட்டு தலைமை சொல்லுமா? மொத்த பேரையும் திரட்டிக்கிட்டு உதயநிதியோட சம்மனுக்கு எதிராக, கைதுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லுமா? திங்க் பண்ண சொல்லுங்கள். போராட்டத்தை தான் முன்னெடுப்பேன். இப்போ பொன்முடிக்கு இதே மாதிரி சம்மன்னா, விழுப்புரம் தொகுதி தானே, அது பக்கத்து மாவட்டம் லட்சுமணனை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வாங்க வேலை நிற்கக்கூடாது அப்படின்வாங்க. நேருக்குன்னா அண்ணே நீங்கள் யாரை பாருங்க, நம்ம இப்போ என்ன அருண் நேரு இருக்க பையனை வச்சு பார்க்க சொல்லுங்கன்னு வாங்க. உதயநிதிக்கு சம்மன் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்க எப்படா சம்மன் பண்ணுறதுன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்களே தான் சினிமா எடுத்து மாட்டிக்கிறீங்களே. என்ட்ரிகா பிராண்டு எத்தனை கேஸ் வாங்கணுன்ட்டு நீங்கள் தான் மெசேஜ் அனுப்பிச்சு மாட்டிக்கிறீங்களே. அதுக்கு எல்லாமே தடை இருக்குது சார் உச்சநீதிமன்றத்திலேயே. இருமா நான் நவம்பர் 4வது வாரம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருந்தேனா இல்லையா? வந்து விட்டதா? வந்து விட்டது. இருங்கள், அடுத்தடுத்து 1 by 1 நேரடியாக பார்த்தா தான் சார் நான் நம்புவேன். சரிம்மா வருமா, நடக்குமா? தானே சும்மாவை சொன்னேன், நவம்பர் 4வது வாரம்னு. அடுத்தடுத்து வரும் தானே, 4வது வாரத்தில் தானே இருக்கான். பாருங்கள், இப்போது அந்த ஒன்றும் தள்ளுபடி ஆகிடல, அந்த வழக்கு நிலுவையில் தானே இருக்குது. டாஸ்மாக் வழக்கும் சரி, மணல் வழக்கும் சரி, நிலுவையில் தானே இருக்குது. இடைக்கால தடை தானே. இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வராதா? டைம் ஆகும். தேவைப்பட்டால் முன்னாடி கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். அது டைமிங்கை பொறுத்து, எலெக்ஷனை பொறுத்து. இப்போவே உதயநிதிக்கு சம்மன் கொடுத்தா இதோட எஃபெக்ட் மார்ச் மாதம் இருக்குமா? அப்போ சுற்றி இருக்கிற அந்த பான்ஸ் எல்லாம் இந்த செஸ் விளையாட்டில் பார்த்துருக்கல, கடைசியாக தான் ராஜாவை காலி பண்ணோம். இப்போ பானு, பிஷப்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா காலி பண்ணிக்கிட்டு ராஜாவை தனிமைப்படுத்தினால் போதாதா? இப்போது அண்ணன் நேருவை சம்மன் பண்ணுறாங்க. அவர் போய் உங்களெல்லாம் நம்பாமல் பெருமாளை தான் நம்பி 44 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறார். ரைட்டா? அப்போ அவருக்கு இப்போ திரும்பி வரப்போகுது பிரச்சனை, அந்த அப்பாயின்மெண்ட் ஸ்கேமில் வரப்போகுது. அப்போ வரும்போது கட்சி வந்து போராட்டம் நடத்தியான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரியும் அவங்கவுங்க பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அப்போ மட்டும் நீங்கள் கட்சியை வான்னு கூப்பிட்டா வருவாங்களா? அதுதான் கேமு. மராட்டா ஸ்ட்ராங் மேன்னு சொல்லுவாங்க சரத்பவார். எங்கே இருக்கார் நீங்கள்? அவர் ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்காங்க, சொந்த அண்ணன் பையன். சார் நீங்கள் சொல்கிறீங்க தோப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் டிசம்பர் 15 விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகை தரதா? அதெல்லாம் கொடுங்க ராஜா, அதெல்லாம் கொடுங்க. எப்போ அதுக்காக அவங்க வந்து அவங்களும் நம்மள மாதிரி தோப்பாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க? யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ ஆணவம் இருந்துச்சுன்னா இட்லி கடை படத்தோட டைட்டிலில் வந்து நன்றி ரத்தீஷ்னு போடுவாங்க. என்ன ஒரு ஸ்டோரி ரைட்டரா, கேமராமேனா? எதுக்கு நன்றி? அது அநேகமாக உங்களுக்கான மெசேஜ் தான் நினைக்கிறேன். அதான் எனக்கான மெசேஜ் இல்லை, அமலாக்கத்துறை டாமிக்கான மெசேஜ் அது. இப்படி எல்லாரும் எப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா, வந்தோம்ல திரும்ப, அது மாதிரி. ஃபேர் இனஃப். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முடிஞ்சிருச்சா கேஸு? அப்போது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இறுதியில் வருவாங்க. ரைட்டா? இது எவ்ரி ஸ்டேட்டில் பிஜேபி யூஸ் திஸ் டெக்னிக். தமிழ்நாட்டில் ஒய் தே வாண்ட் டு யூஸ் திஸ். இன்னொன்று, அப்பொழுது இல்லாமல் ஆட்சி நடத்துனாங்க. ஒரு கேஸை போட்டு பாருன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்சி நடத்துகிறீங்க. தோட்டத்துலலாம் சம்பாதிக்கிறீங்க, செடி வைக்கிறதுலாம் சம்பாதிக்கிறீங்க, எதை எடுத்தாலும் அடிக்கிறீங்க காசு. தூய்மை பணியாளர் சோறில் சோத்தில் சம்பாதிக்கிறீங்க. அந்த ஜனங்களுக்கு, அந்த ஏழைங்களுக்கு சோறு போடுறதுல சம்பாதிக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாமல் திருடுனா ஈடி கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் எவிடன்ஸோடு சம்பாதிக்கிறீங்க. விசாகனை கூப்பிட்டு கஸ்டடியில் எடுக்க போகிறான்னு அந்த தம்பிக்கு அனுப்பியிருக்கிறேன். எதுக்கு தம்பிக்கு அனுப்புணுன்னு கேட்டால் சொல்ல போகிறார், சார் எங்கள் மினிஸ்டர் கூப்பிட்டாரு, குறிஞ்சிக்கு வர சொன்னார் எங்கள் மினிஸ்டரு, அவரெல்லாம் விசாரிக்க கூடாதுன்னு தடை சொல்லிட்டாங்க சார். வரேம்மா, அப்படியே நிரந்தரமாக இருந்துட்டு போகுது. அதுக்கு தானே சொன்னேன் 4வது வாரம்னு சொல்கிறேன். தடை நீக்கின பிறகு இந்த எவிடன்ஸை கொண்டு போய் காட்டுவாங்க.
சம்மந்தம் இல்லாத ஒரு தம்பிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு சார், இதெல்லாம் விசாரிக்கணும் சார். சினிமா வர எடுக்கிறாங்க சார். அந்த எடுக்கிற சினிமாவில் எந்த தம்பிக்கு மெசேஜ் போயிருக்கோ அந்த தம்பிக்கு நன்றி போட்டிருக்காங்க சார். இது போதாதான் சார் எவிடன்ஸு என்று விசாரித்த பிறகு அந்த விசாகனை கூப்பிட்டு, அப்போ சொல்லுப்பா எதுக்கு நீ இந்த மாதிரி வந்து தம்பிக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தம்பிக்கு அவர் என்ன டாஸ்மாக் செக்ரட்டரியா, அவர் ஹோம் செக்ரட்டரியா, சீஃப் செக்ரட்டரியா, எதுக்கு தம்பிக்கு நீ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிற? தம்பிக்கு நீ அனுப்பிச்ச மெசேஜை வந்து நாங்கள் வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு நாங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து கீழ்ச்சி உன் வீட்டுக்கு பின்னாடி போட்டு நாங்கள் தான் அதை இப்போ எடுத்து கேட்குறோம், எதுக்கு தம்பிக்கு அனுப்பிச்ச அப்படின்னா அவர் சொல்லுவார். எங்கள் மினிஸ்டர் கூப்பிட்டார் ஒரு நாள், அவர் வீட்டுக்கு தான் கூப்பிட்றான்னு பார்த்தா குறிஞ்சிக்கு கூப்பிட்டாரு. குறிஞ்சிக்கு போனேன். அப்போ எங்கள் மினிஸ்டர் இருந்தார், டெப்டி சிஎம் இருந்தார். அப்போ இந்த தம்பி அடையாளம் காமிச்சு எதுவாக இருந்தாலும் இந்த தம்பிக்கிட்ட நீங்கள் இனிமேல் டீல் பண்ணுங்கன்ட்டு டெப்டி சிஎம் சொன்னார். எங்கள் மினிஸ்டர் சொன்னார் தம்பிக்கிட்ட டீல் பண்ணுங்கன்னு. தம்பி நம்பர் அப்போ தான் நான் வாங்கினேன். அதுலேருந்து எதுவாக இருந்தாலும் தம்பிக்கிட்ட சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் தம்பிக்கிட்ட என்ட்ரிக்கா எத்தனை கேஸுன்னு உத்தரவு வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே தம்பிக்கிட்ட, போன வாட்டி நீ துபாய்க்கு போய் லண்டனுக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி இந்த வாட்டி நீ எஸ்கேப் ஆக முடியாது, நீ எங்கே போகிறேன்னு பார்க்குறேன், பிடிச்சிட்டு தம்பியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சின்னவருக்கு சம்மன் அனுப்ப முடியாதா? முடியுமா முடியாதா? எனக்கு என்னமோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான பிறந்த நாள் விழா, நன்றி ரத்தீஷ் அப்படிலாம் பார்க்கும்போது அணை கட்டிட்டாங்க, அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்காங்கன்னு தோணுது. அந்த அணை தற்காலிக அணை என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் மனது நம்ப மறுக்கிறது. அணை கட்டினதெல்லாம் கரெக்டு தான், கட்டினாங்க. அது எப்படி நிரந்தரமாகும்? அதுக்கப்புறம் நீங்கள் அணை கட்டிய பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது அல்லவா, மாறுதல்கள், ஓய்வுகள். பார்ப்போம் சார், உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு, அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு. சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி சார், இந்த ஆப்ஷன் டேல பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். இன்று டெல்லியில் தமிழகம் தொடர்பாக, தமிழக தேர்தல் உத்திகள் தொடர்பாக ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. நயினா நாகேந்திரன் இன்று டெல்லி செல்கிறார். தமிழகத்தோட தேர்தல் உத்தி இப்போ நம்ம விவாதித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவையெல்லாம் அந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. அதிகாரிகள் இருக்கிறார்கள். தமிழகத்துக்கென்று சில அதிகாரிகளும் நியமிக்கப்படுவார்கள். கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதிகாரினா இவருக்கு இங்கே போஸ்டிங், தெல் பி டெப்யூட்டட், தெல் பி ஒர்க்கிங், திரைமறைவில். இது எல்லாமே இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகிடும். ஓகேவா? வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பொருள். நன்றி. நன்றி சார்.